இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் இந்த வார ராசி பலனை பற்றி முழுமையாக பார்த்துருவோம். இந்த வார ராசி பலன் மகர ராசி என்பர்கள், கும்பராசி என்பர்கள் மற்றும் மீனராசி என்பர்களுக்கு 18/12/2023 24/12/2023 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மகர ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா சிறந்த வாழ்க்கைக்காக இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தையும் ஆளுமையும் மேம்படுத்த முயற்சி செய்யணும். இந்த சூழ்நிலையில் நல்ல ஆரோக்கியத்திற்காக வெகு தூரம் நடக்கணும். முடிஞ்சால் பச்சை புல் மீது வெறுங்காலுடன் நடங்க. ஏன்னா இது உங்களுக்கு அனைத்து வகையான கண் தொடர்பான பிரச்சனையிலிருந்தும் அதிக அளவில் நிவாரணம் தரும். சனி 2ஆம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பை மக்கள் கவனிச்சுக்கிடுவாங்க. இதன் காரணமாக நீங்கள் சில நிதி நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுது. இருந்தாலும் வியாழன் 4ஆவது வீட்டில் இருக்கையில் உங்கள் வாழ்க்கை துணை சில பிரச்சனைகளிலிருந்து விடுபட உங்களுக்கு நிதி உதவி செய்ய வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் உங்கள் குடும்பத்தின் இளைய உறுப்பினர்களுடனான உறவை மேம்படுத்த உங்களுக்கு உதவி கிடைக்கும். அதனால் நீங்கள் உங்கள் மகத்துவத்தை காட்டுவீங்க மற்றும் உங்கள் குடும்பத்தை அழைத்து செல்ல முயற்சிப்பீங்க. இதற்காக முழு குடும்பமும் எங்காவது சுற்றுலா அல்லது சுற்றுலா செல்ல திட்டம் போடுவீங்க. இந்த நேரத்தில் பணியிடத்தில் உங்கள் மீதான பொறுப்புகளின் சுமை ஆரம்பத்திலிருந்தே அதிகரிக்கும். இது உங்கள் தொழிலில் முன்னேற்றத்தை கொண்டு வரும். ஆனால் இந்த புதிய பொறுப்புகள் உங்களுக்கு சில மன அழுத்தங்களை தரக்கூடும். இந்த சூழ்நிலையில் உங்கள் அமைதியாகவும் எல்லா வகையான மன அழுத்தங்களிலிருந்து விலகி இருக்க முயற்சி செய்யணும். போன வாரத்தில் நீங்கள் எதையும் புரிஞ்சுக்கிறதுல சிரமம் எடுத்துக்கிட்டீங்க. இந்த வாரம் அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சு வெற்றி காண்பீங்க. அதனால் படிப்பில் முழு கவனத்துடன் படிக்கணும். அந்த மாதிரி படித்தா நல்ல படிப்பு வரும். தினமும் 44 முறை பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா மாண்டாய நமகன்னு ஜெபிக்கணும். மகர ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா சராசரி பலன்கள் தான் இந்த வாரத்தில் கிடைக்குது. விரைஞ்சு முடிவெடுப்பதை தவிர்க்கணும். இல்லைன்னா வருத்தப்பட போகிறீங்க. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. மேலும் சில சமயங்களில் நீங்கள் கட்டுப்பாட்டை இழக்கிறீங்க. அதனால் மதிப்புமிக்க வாய்ப்புகளை இழப்பீங்க. நீங்கள் அதிக கவனம் செலுத்தணும். சுமாரான வாரமாகத்தான் இருக்கும். மனதில் தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் இருக்குது. அனுசரித்து போகிறது நல்லது. எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிற வேணாம். நீங்கள் ஆற்றலை நன்கு உணர்ந்து செயல்படணும். தகவல் தொடர்பு திறமையால் நீங்கள் புகழடைவீங்க. இந்த வாரத்தில் அணுகுமுறை மூலம் செயல்களை எளிதாக மேற்கொள்ளலாம். உங்களிடம் தைரியம் நிறைஞ்சிருக்கும். இந்த வாரத்தில் சராசரி வாரமாக இருந்தாலும் எதிர்மறை எண்ணங்களும் பாதுகாப்பற்ற உணர்வுகளையும் தவிர்க்கணும். இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியடைய கற்றுக்கிறணும். மேலும் பார்த்திங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும். உங்கள் முயற்சியால் நீங்கள் பின்தங்கி இருப்பீங்க. சிறந்த யுக்திகள் மூலம் உங்கள் லட்சியங்களை நிறைவேற்ற முடியும். மகர ராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து போக வேண்டிய வாரம். மற்றவங்கள புரிஞ்சுக்கிறாம கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாரம். அதனால் 3ஆம் மனிதரை எதிலும் நம்ப வேணாம். உங்களை மட்டுமே நீங்கள் நம்ப வேண்டிய வாரம். சிலருக்கு அம்மா வழியில் ஆதாயங்கள் ஏற்படும். வீட்டு கடன் பெற்று வீடு வாங்குவதற்கான ஆரம்பங்கள் இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கட்டிய வீடோ காலிமனையோ வாங்குறீங்க. பிள்ளைகளிடமிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வரும். குழந்தைகள் விஷயத்தில் செலவுகள் எல்லாம் வரும். உங்களில் உத்திராட நட்சத்திரக்காரவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஃப்யூச்சருக்காண்டி அஸ்திவாரம் போடுவீங்க. வேலை தொழில் அமைப்புகள் எல்லாம் அமையும். அவிட்ட நட்சத்திரக்காரவங்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கை வச்சு எதிர்பார்த்த விஷயத்தில் தடைகள் எல்லாம் ஏற்படும். காரணம் இல்லாமல் மற்றவங்க மீது எரிஞ்சு விழுவீங்க. சிலருக்கு தீர்த்த யாத்திரை, காசி, கயா இந்த மாதிரி புனித ஸ்தலங்கள் பார்க்கணும் அப்படின்ற ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடக்கும். வியாபாரிகள், கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் இது சிறப்பான வாரம். அரசு தனியார் ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் வரும். கும்பராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டா இந்த வாரத்தில் வியாழன் 3ஆம் வீட்டில் இருக்குது. இந்த வாரத்தின் ஆரம்பம் ஆரோக்கியமாக தான் தொடங்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமற்ற மாற்றங்கள் ஏற்படுது. இதன் விளைவாக நீங்கள் இந்த நேரத்தில் ஜிம்மில் சேர முடிவு செய்யலாம். வாரத்தின் ஆரம்ப நாட்களில் நீங்கள் பல ஆதாரங்களில் இருந்து பணம் சம்பாதிப்பதை முற்றிலும் வெற்றி பெறுவீங்க. சனி 12ஆம் வீட்டில் இருப்பதால் பண உதவிக்காக உங்கள் உறவினர்களுக்கும் உதவிக்கரம் நீட்டலாம். ஆனால் சரியான நேரத்தில் பணத்தை திரும்ப தராதவர்களிடம் கடனாக பணம் கொடுப்பதை தவிர்த்துருங்க. இல்லைன்னா இந்த முறையும் உங்கள் பணம் சிக்கிக்கிறோம். மற்றவர்களின் முயற்சியை பற்றிய உங்கள் தேவையற்ற விமர்சனங்களால் இந்த வாரம் சில
குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் சண்டையிடலாம். அதனால் உங்களை இந்த பழக்கத்தை மாற்றிக்கிறணும். மற்றவர்களின் வேலையில் குறை காணாமல் அவர்களின் வேலையை பாராட்டணும். தொழில்முறை பார்வையில் இந்த வாரம் உங்கள் ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் நட்சத்திரங்கள் உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக இருக்கும். அதனால் உங்கள் தொழில் மற்றும் தொழிலில் அதிர்ஷ்டம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெறுவீங்க. கல்வித்துறையில் இந்த வாரம் உங்கள் ராசி மாணவர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தேர்வுகளில் சிறப்பான பலன்களை பெறுவீங்க. ஏன்னா தொடக்கத்திலேயே பெரும்பாலான மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்டுவாங்க. அதன் மூலம் வெற்றி பெறுவீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை மகிழ்விக்க சனிக்கிழமை யாகம் நடத்தணும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மந்தமான வாரமாக இருக்கும். பணிகளை எளிதில் கையாள்வது உங்களுக்கு கடினமான டாஸ்காக இருக்கும். வெற்றிக்கான நீங்கள் திட்டமிட்டு செயல்படணும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க. பதட்டம் இருக்கும். தியானம் மேற்கொள்வதன் மூலம் அமைதியும் மன ஆற்றலையும் பெறலாம். சராசரிக்கும் அதிகமான பலன்கள் கிடைச்சாலும் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம்தான் திருப்தி பெற முடியும். நீங்கள் அனுகூலமான முடிவுகள் எடுக்க மனதில் தெளிவுடன் நீங்கள் இருக்கணும். நெருங்கியவர்களுடன் உரையாடுவதில் கூட உங்கள்கிட்ட தயக்கம் இருக்குது. உங்கள் செயல்களில் நீங்கள் அனுசரித்து நடந்துக்கணும். அப்போ தான் அனைத்தும் உங்கள் கட்டுப்பாட்டுடன் கீழ் இருக்கும். அமைதியின்மை உணர்வு உங்களை பாதிக்கும். சாதகமான வாரம். தன்னம்பிக்கை நிறைஞ்சு காணப்படுவீங்க. பணிகளை விரைஞ்சு முடிப்பீங்க. நற்பணங்கள் கிடைக்கும் வாரம். மன உறுதி மூலம் இன்றைக்கி நீங்கள் உங்கள் முயற்சிகளை வெற்றி பெறுவீங்க. உங்கள் முயற்சிகள் மற்றும் உறுதி நேர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும்னே சொல்லலாம். கும்பராசி அன்பர்களில் இளைய பருவத்தினராக நீங்கள் இருந்தீங்கன்னா ஜென்மச்சனியின் பாதிப்புகள் இருக்குது. அதனால் சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் ஈஸ்வரன் கோயிலில் உள்ள காலபைரவருக்கு நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபடுங்க. கடந்த சில மாதங்களாக மன அழுத்தத்தில் இருப்பீங்க. கும்பராசி அன்பர்களுக்கு தீர்வுகள் அளிக்கும் வாரம்னே சொல்லலாம். உங்களில் வழக்கறிஞர்கள் சிலர் பார்த்தீங்கன்னா தனிச்சிறப்பான வாதத்தால் பிறரால் கவனிக்க பெறுவீங்க. எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து லாபங்களும் பொருள் வரவும் கிடைக்கிது. அதனால் உங்களுக்கு பணவரவு உண்டு. இளைஞர்கள் புதிய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த வாரம் தங்களின் எதிர்கால வாழ்க்கை துணையை இன்னார்தான்னு தெரியாமல் சந்திப்பீங்க. சிலருக்கு ஆன்மீக யாத்திரையெல்லாம் போகிற வாய்ப்பு இருக்குது. நடுத்தர வயதினராக இருந்தீங்கன்னா முக்கியமாக திருப்பு முனைகள் இருக்கும். பணியாளர்களுக்கு வெளியூர் மாறுதல், செக்ஷன் மாறுதல் இதெல்லாம் இருக்கும். வேலை செய்ய இடங்களில் வீண் வாக்குவாதம் வேணாம். வாழ்க்கை துணை வழியிலே லாபங்களும் வரவுகளும் ஆதரவான நிலையில் இருப்பீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு உறுதி நிகழ்ச்சிகள் ஏற்படும். மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த வாரம் ராசி பலனை எடுத்தா வியாழன் 2ஆம் வீட்டில் இருக்குது. இந்த வாரம் கண் சம்பந்தமான கோளாறுகளுக்கு அவதிப்படுறவங்க சிறப்பான சுபபலன்களை கொண்டாடுவீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் கண்களை சரியாக மற்றும் சரியான கவனிப்பு எடுப்பதில் மட்டும் வெற்றி பெற முடியாது. அவற்றை மேம்படுத்த எந்த முடிவையும் நீங்கள் எடுக்க போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில தேவையற்ற செலவுகள் வருது. அதையும் நீங்கள் கிரகங்களின் நிலையை குறிக்குது. இருந்தாலும் ராகு முதல் வீட்டில் இருக்குது. உங்கள் வருமானத்தில் தொடர்ச்சியான அதிகரிப்பு இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறனால இந்த வாரம் உங்கள் பிள்ளைகள் சொல்வதில் அதிக கவனம் செலுத்துங்க. ஏன்னா உங்களை விட சின்னவங்கள்ட்ட போய் அவங்க எப்போதும் தவறாக இருப்பாங்களா அப்படின்ற அர்த்தம் அல்ல என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். சமநிலையை பராமரிக்கணும். அது ரொம்ப முக்கியம். உரிய முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்துங்க. இந்த வாரம் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். அப்படி செஞ்சீங்கன்னா கேது 7ஆவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் செஞ்ச கடந்த கால முதலீடுகளை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க மற்றும் உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான திட்டங்களையும் உக்திகளையும் மேற்கொள்வீங்க. இந்த சூழ்நிலையில் எந்த ஒரு முக்கியமான வேலையும் செய்வதற்கு முன்னாடி நிச்சயமான நிபுணர்கள் தந்தை அல்லது எந்த தந்தை நபரிடம் ஆலோசனை பெற்றுக்கலாம். இந்த வாரம் பல மாணவர்களின் மனதில் வெளியூர் போய் மேற்படிப்பு படிக்கணுன்ற ஆசை எழலாம். இருந்தாலும் இந்த விருப்பத்தை அவங்க குடும்பத்தினருடன் விவாதிப்பதற்கு முன்னாடி நீங்கள் முதல்ல அதை பற்றி உறுதியாக இருக்கணும். இதற்காக இந்த திசையில் முயற்சிகளை மேற்கொள்ளுங்க மற்றும் சாத்தியமான எல்லா வழிகள்லையும் இது பற்றி தகவல்களை சேகரிக்கணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் குருவே நமகன்னு தினமும் 21 முறை ஜெபிச்சாலே எல்லா பிரச்சனையும் தீரும். மீனராசி அன்பர்களுக்கு அனுகூலமான வாரமாகத்தான் இருக்கும். உங்கள் மனது தெளிவாகத்தான் இருக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறி திருப்தி கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அமைதியான மனநிலை இல்லை. பாதுகாப்பின்மையாக உணர்றீங்க. தன்னம்பிக்கை இழக்கும் வாய்ப்பெல்லாம் இருக்குது. பாதகமான விளைவு ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கணும். சற்று மந்தமான வாரம்தான். எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன்னாடி முன் யோசனை செய்யணும். எதிர்பார்த்தபடி நீங்கள் எதுவும் நடக்காட்டி பொறுமையாக இருங்க. செய்யும் செயல்களில் திருப்தி கிடைக்க திட்டமிட்டு செயலாற்றணும்.
இல்லைன்னா பாதுகாப்பின்மையாக நீங்கள் உணர்வீங்க. உங்கள் சௌரியங்கள் மற்றும் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் விருப்பங்கள் உங்களிடம் இருக்கும். சில முக்கிய முடிவுகளை எடுக்க நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை தான் பயன்படுத்தணும். சொத்துக்களை இழப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது, கவனமாக இருக்கணும். உங்கள் மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக்கணும். உங்களிடம் காணப்படும் தாழ்வு மனப்பான்மை காரணமாக சிறிது அவநம்பிக்கையோடு இருப்பீங்க. அதனால் இந்த வாரத்தில் பின்தங்கித்தான் இருக்கிறீங்க. மீனராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் பூரா தடைகள் இருக்கும் வாரம். தடைகளை தகர்த்தெறிஞ்சு வர வேண்டி வரும். எல்லாரையும் சந்தேக பார்வையும் யாரையும் நம்ப முடியாத மனசஞ்சலமும் உங்கள்கிட்ட இருக்குது. தொழில், வேலை, வியாபாரம் இதிலெல்லாம் ஜீவன் அமைப்புகள் லாபம் தரும். அதே நேரத்தில் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாத நிலையும் சில விஷயங்கள் நடக்கும். சிலருக்கு எல்லாவற்றிலும் முதல்ல பிரச்சனைகள் தோன்றும், பிறகு அனைத்து நல்லபடியாக முடியும். பணவரவிற்கு குறை இருக்காது. நடுத்தர வயதுடையவங்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வார இறுதியில் புனித இடங்களுக்கு போகிறதோ குலதெய்வ வழிபாட்டை செய்கிறதோ இருக்கும். கணவன் மனைவி உறவில் முணுமுணுப்புக்கள் ஏற்படுது. குழந்தை செலவு வைப்பாங்க. இளைய சகோதரர்களிடம் கருத்து வேறுபாடு வருது. தந்தை வழி உறவினர் வகையில் சில மாற்றங்கள், மனக்கசப்புகள் ஏற்படும். பணியாளர்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு இது நல்ல வாரம். அதிகார பதவி வரும். நகைச்சுவை நடிகர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இதுவரை இந்த பதிவில் மகர ராசி என்பவர்கள், கும்பராசி என்பவர்கள் மற்றும் மீனராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி முழுமையாக பார்த்தோம். 18/12/2023 24/12/2023 வரை என்ன நடக்கும்ன்றதை அந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம். அந்த பதிவு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் திண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.